ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ எந்த ஒரு விஷயத்தை மனதால் நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயங்கள் கூடிய விரிவாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ காலம் தள்ளிக்கொண்டே போகிறதே, நமக்கும் அந்த தைரியம் இல்லையே, என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சாய் உனக்கு தரப்போகிறேன். நீ மனதால் அதிகமாக கவலையோடு இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வேன். கவலை மட்டும் என்றும் வேண்டாம். சிரித்த முகத்தோடு நீ இருந்தால் போதும், உன் வாழ்க்கையோ சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து. அதனால் இவர்கள் எல்லாம் பேசுவது அனைத்தும் உண்மையாகி விடாது. உன்னுடைய மனதளவில் நீ எந்த அளவுக்கு துவண்டு போய் இருக்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெரியும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு எந்தெந்த நேரத்தில் எது கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்திற்கு தெரியும். தெய்வத்தை நம்புபவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துட்டே அது நடந்துட்டே என்று ஒரு பொழுதும் மனதளவில் கலங்கி கொண்டே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவது தெய்வம் மட்டுமே. அதனால் நிச்சயமாக தெய்வம் நமக்காக எல்லா வேலையும் செய்யும் என்று தைரியத்தோடு இருப்பார்கள். நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், தைரியமாக இரு. நீ எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய கைப்பிடியை விட்டு போக மாட்டாய். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு நான் துணையாகவும் உன் குடும்பத்திற்கு நான் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை அள்ளி கொடுக்கும் தெய்வமாகவும் கண்டிப்பாகவே இருப்பேன். உன்னுடைய இன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான மாற்றங்களும் எல்லாமே வரிசையாக நடக்கும். இன்பம் நடக்கும், அதுக்கப்புறம் மாற்றம், எல்லாமே வரிசையாக மாற்றங்களாக நடக்கும். அதாவது உன்னை இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இவளுடைய வாழ்க்கையை கெடுத்தது இவள்தான் என்று சொல்கிறார்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை நீயே சரி செய்வாய். மற்றவர்களை நினைத்து புலம்புவதோ, மற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதோ, எதையுமே நினைத்து அதிகமாக குழப்பிக்கொண்டே இருக்காது. ஏனென்றால் அடுத்தவரை பற்றி யோசிக்கும் பொழுது என்ன தெரியுமா தோன்றும்? வேணாம், எதையுமே நம்ம செய்ய வேணாம். எது செஞ்சாலும் அடுத்தவங்க நம்மளை பற்றி பேச தான் போகிறாங்க, நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொள். மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தா என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படியே இருக்க வேண்டியது தான். அதனால் மற்றவர்களுக்காகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காதே. மற்றவர்களுக்காகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ தேடும் விஷயங்கள் கூடிய சீக்கிரமாக உன்னை அடையும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான கேள்விகளுக்கு கூடிய சீக்கிரமாகவே என்னிடமிருந்து பதில் கிடைக்கும். மற்றவர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களுக்காக நீ பார்த்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய அழகான தருணங்களை தான் துளைப்பாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன்னால் அடைய முடியாது. அதனால் எந்த ஒரு நிமிஷமும் எதையும் கண்டு முதலில் அஞ்ச வேண்டாம். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உன்னை தேடி கூடிய விரைவிலேயே வரும். அது எப்படி வரும் என்றால், நிச்சயமாக உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்க வரும் பொழுது சில அசிரரிகளான வார்த்தைகள் உனக்கு கேட்கும். முதலில் எதையும் நினைத்து பயப்படாமல், நமக்காக நம் அப்பா இருக்கிறார், நமக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க நம்முடைய சாய் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நீ நகர்த்து. நிச்சயமாக நீ தேடும் ஒவ்வொன்றையும் கூடிய விரைவாகவே நான் கொண்டு தருவேன். நீ கேட்பது எப்படி தங்கமே நான் தராமல் போவேன்? நீ கேட்பது கண்டிப்பாகவே நான் கொண்டு தருவேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாகவே உன்னை தேடி வரும். நீ நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்து விட்டாய். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ துளைக்க மாட்டாய். உனக்கு தேவையான பல விஷயங்கள் என்னிடம் இருக்கிறது. கூடிய விரைவாகவே அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் இருப்பது எப்பொழுதும் யாரிடமும் போகாது. என்னிடம் இருக்கும் ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாகவே உன்னை தேடி வரும். இதுதான் உண்மையான ஒன்று. நீ
நமக்கு பிடித்த விஷயங்கள் நம்மிடம் வராதோ என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அப்படி இல்லை, வரும். உனக்கு பிடித்தது உன்னை தேடி கூடிய விரைவிலேயே வரும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவாகவே உன்னை வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் வேண்டாம். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூடிய சீக்கிரமாக உன்னிடம் வரும் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். மேலும் மேலும் நீ எதையும் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதையுமே செய்ய முடியாது. அதனால் எல்லா விஷயங்களையும் சரிதான், ஒவ்வொரு விஷயங்களையும் சரிதான். முதலில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்களை செய்வதற்காக பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லாமே நிச்சயமாகவே அற்புதமாகவே இருக்கும். மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை அவர்கள் காலை வாரி விட்டுவிடலாம். அதனால் எப்பொழுதும் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டும்தான் கூடுமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் துன்பம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றவே தோன்றாது. ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விதமான வழிகளுக்கும் நான் நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டாலும் சரிதான், அதை கூடிய சீக்கிரமாகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். இதில் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. சாய் சொல்வார், ஆனால் செய்ய மாட்டார் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். சாய் எதை சொல்கிறேனோ அது மட்டுமே சாய் செய்வேன். நீ எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே வரும். உன்னுடைய கஷ்ட காலங்கள் மறக்கும் நாள் நிச்சயமாகவே வெகு வெகு பக்கத்திலேயே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்களை பற்றி நீ நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்களானது இனிமேல் இல்லை. எல்லாமே இஷ்டமான காலங்கள் மட்டுமே தான். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ தேடியிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலோ சந்தோஷங்கள் கிடைக்கவில்லை. அதனால் வாழ்க்கையை வெறுத்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் நீ தேடுவதை கொடுத்து, உனக்கு எல்லா விஷயத்திலும் இன்பத்தை கொடுத்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும். நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமென்று நினைக்கிறாயோ கூடிய விரைவாக அது உன் இஷ்டமாகவே நடக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்து விஷயத்திலேயும் உனக்கு எல்லா இடத்திலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். அளவுக்கு மீறி உன்னை கஷ்டப்படுத்தினேன் என்று நினைக்கிறாய் அல்லவா? வாழ்க்கையில் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை நிம்மதியாக நான் இருக்க விடவில்லை. எல்லா நாளும் உனக்கு தொந்தரவுதான் இந்த சாய் கொடுத்தேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாயிலிருந்தே சொல்வாய், சாய் எனக்கு பொறுமையாக இருந்தாலும் சில சோதனைகளை கொடுத்தாலும் என் அப்பா எனக்கு நல்லது மட்டுமே தான் செய்திருக்கிறார் என்று நீ சொல்வாய். இதுதான் உண்மை. காலம் முழுக்க உனக்கு இன்பத்தையே வந்து சூடுவேன். இப்பொழுது பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறேன். தொழிலாலும் மனதாலும் நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கிறேன். ஆனால் எதனால் உனக்கு மன உளைச்சலை கொடுக்கிறேனோ, எந்தெந்த விஷயத்தில் உனக்கு மன உளைச்சல்கள் ஆகுகிறதோ அதை எல்லாவற்றிலுமே இருந்து உன்னை நான் காப்பேன். இது எல்லாமே தற்காலிகமான மன உளைச்சல்கள் மட்டுமே. கூடிய விரைவில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பார்க்க வைப்பேன். துரோகிகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை தான் செய்கிறார்கள். அதனால் அவர்களையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. துரோகிகளுக்கு நல்லது செய்ய தெரியாது. உன்னிடமிருந்து நல்லதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்வார்களே தவிர அவர்களால் ஒரு நல்லது நடக்கும் என்பதை அவர்கள் நிச்சயமாகவே வாங்கி கொள்ள மாட்டார்கள். உனக்கு திரும்பவும் செய்ய மாட்டார்கள். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நஷ்டமடைய வைத்தார்களோ அவர்கள் அனைவரும் எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உனக்கு பதில் சொல்லாமல் இருக்கலாம், அதே நேரம் உனக்கு துரோகங்களை செய்யலாம். ஆனால் எனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே தான் செய்தாக வேண்டும்.
அதாவது எனக்கு அவர்கள் எப்பொழுதும் எதையும் தப்பாக செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆனால் நான் அவர்களுக்கு திரும்ப அவர்கள் செய்த தவறுகளுக்கு, மற்றவர்களுக்கு செய்த துரோகத்திற்கு நிச்சயமாக தண்டனையே தருவேன். எனக்கு நல்லது செய்தால் என்ன, மற்றவர்களுக்கு தீய விஷயத்தை செய்தால் என்ன? துரோகம் யார் ஒருவன் துரோகம் செய்கிறானோ அவன் நிச்சயமாகவே தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் என்னுடைய முடிவு. காலமானது உன் பக்கம் இருக்கிறது. இந்த சாய் அனைத்து தெய்வங்களும் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இரு. வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் தப்பாக நினைக்காதே. எல்லா விஷயமும் நான் உனக்கு சொல்லித் தருவேன். இந்தந்த விஷயம் இது நடக்குதுன்னு எல்லாவற்றுக்கும் நான் துணை உண்டு. கவலை இல்லாமல் வாழ்க்கையை புதிதாக இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா கவலையும் மறந்துவிட்டு புதிதாக ஆரம்பி. உனக்காக நான் இருப்பேன். எப்பொழுதும் அவன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.